வணக்கம் குருஜி. வணக்கம் சார். சித்திரை மாதம், அதாவது தமிழ் வருட பிறப்பு முதல் மாதம், பொதுவான ஒரு கிரக நகர்வுகளை பற்றி சொல்லிடுங்க. சித்திரை மாதம் அப்படிங்கும் போதே அந்த நீங்கள் சொன்ன மாதிரி சூரிய பகவானோட பயிற்சி வந்துடும். ஏன் அப்படின்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எந்த கிரகங்கள் அப்படிங்கும்போது நம்ம பூலோகத்தில் இருக்கிறதுனால தான் இந்த பூமி வந்து நீள்வட்ட பாதையில் சுற்றுறதுனால தான் இந்த சூரிய பயிற்சி இதெல்லாம், செவ்வாய் பயிற்சி, சுக்கிர பயிற்சி இதெல்லாம். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் மிக அற்புதமாக இதுவரைக்கும் மீன ராசியில் சனி பகவானோட சஞ்சரிச்சிருந்தார். உங்களுக்கே தெரியும் சனி பகவானும் சூரிய பகவானும் பகை. அப்போ அந்த இதுலேயே கூட ஒரு மாதம் இது பண்ணி உலக அளவில் பிரச்சனைகள், எல்லார் வீட்லேயுமே பிரச்சனைகள் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓடிக்கிட்டு இருந்தது. இப்போ இந்த சூரிய பகவான் அற்புதமாக 14/4/2026 14/5/2026 வரைக்கும் கிட்டத்தட்ட 31 நாட்கள் அவர் வந்து மேஷ ராசிக்கு வர்றார். இந்த மேஷ ராசிங்கிறது காலச்சக்கர தத்துவத்தின்படி முதல் ராசி. அங்கே தான் சூரிய பகவான் அற்புதமாக உச்சமடைகிறார். மேஷ ராசியில் உச்சமடைந்து என்னென்ன பலாபலங்களை நம்ம கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ரிஷபராசிக்காரர்களுக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த சித்திரை மாதத்தில் வரார், மேஷ ராசிக்கு வரார், விரயஸ்தானத்துக்கு வரார். இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல காலமாக அமையுமா? இந்த ரிஷபராசினியர்களுக்கு சூரிய பகவான் சுகாதிபதி அப்படிங்கிறதுனால நான் எப்போவுமே சொல்லுவேன், சூரிய வழிபாடு சிறப்பு. அந்த சூரிய பகவான் எங்கே இருந்தாலுமே சூரிய வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லுவேன். தினந்தோறுமே பண்ணுங்கள். ஏன்னா உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக, சுகம் நல்லா கிடைக்கும். அந்த வகையில் இந்த சுகாதிபதி இதுவரைக்கும் லாபஸ்தானத்தில் இருந்தார். ஆஹா, அதி அற்புதம் நம்ம நினச்சிருந்தோம். லாபம் அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும், சூப்பரான இடம் அது. எந்த கிரகங்கள் அங்கே போய் உட்காந்தாலும் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்து 11ஆம் இடத்துல ஏற்கனவே சனி பகவான் உட்காந்துட்டு 2 பேரும் இருந்தாங்க. ஸோ கடந்த ஒரு மாதமாகவே அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள், தொழில் வியாபாரத்தில், உத்தியோகத்தில், ஏன் வீட்லேயே அவங்க வீட்டில் குழந்தைகள் மூலமாக இல்லை ஏதோ ஒரு டென்ஷன் இந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போ இவர் வந்து இந்த சனி பகவானை விட்டு விலகி நேர விரயஸ்தானத்துக்கு தான் வர்றார். ஆனால் உச்சமாக வர்றார். உச்சம் வேற அடைகிறார். அப்போ செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் விரயம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், விரயம் அப்படின்னாலே செலவு தான். அது எப்படிப்பட்ட செலவாக இருந்தாலும் அந்த வகையில் ஒரே ஒரு விஷயத்தில் இவங்க கேர் எடுத்துக்கிட்டாங்கன்னா எப்படின்னா உடல் ஆரோக்கியம். ஏன்னா அப்படி இருந்தால் மருத்துவ செலவுகள் வராது. ஏன்னா மருத்துவ செலவுகள் அசுப செலவு. ஸோ மருத்துவ செலவுகள் வராது, சுப செலவுகளாகவே அமையும். அதேமாரி கையில் வந்தது கேஷு அப்படின்னா உடனே தாம்னு செலவு பண்ணக்கூடாது. அதே சமயம் சேர்த்து வைக்கிறது எந்த அளவுக்கு சேர்த்து வைக்கணுமோ அதை பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் வந்து ஓரளவுக்கு செலவு பண்ண அந்த வருமானத்தை சனி பகவான் கொடுத்துட்ருப்பார். விரயத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது இந்த மாதத்தில்? ஏன்னா இப்போ கேட்க வேண்டிய கேள்வி தான் அது. 12ஆம் இடத்துக்கு வந்து உச்சமாகறாருனாக்கா 4ஆம் அதிபதி அவர் இப்போ ஒன்று வேலை ரீதியாக பிரச்சனை கொடுக்குமா, இல்லை இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை எதனா கொடுக்குமா? அதாவது இல்லை நல்லதும் நடக்கலாம். ஒரு சில பேருக்கு தசாபுத்தி நல்லா இருந்தால் நல்லதும் நடக்கலாம். அது எப்படி இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும்? அதாவது இந்த சூரிய பகவான் உச்சமடைந்து விரைராசியில் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இவங்களுக்கு வந்து உத்தியோக மாற்றம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேண்டாம், இந்த உத்தியோகம் வேண்டாம், நல்ல உத்தியோகம்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாரி இடமாற்றம், வீடு மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல வீடு கண்டிப்பாக வாடகைக்கோ இல்லை இது ஒன்று. அதேமாரி இவர் சுகாதிபதி அப்படிங்கிறனால அந்த 4ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துல வரக்கூடிய காலகட்டம் ஒரு வீடு, மனை, வாகனம் இதை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். இந்த தசாபக்தியெல்லாம் கரெக்டாக இருந்தது, எல்லாமே ஒரு சூப்பராக இருக்குன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவங்களுக்கு முக்கால்வாசி இப்போ பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் குழந்தைகளின் மூலமாக கொஞ்சம் செலவு இருக்கும். குழந்தைகள் மூலமாக கொஞ்சம் கண்டிப்பாக செலவு இருக்கும். ஏன்னா இந்த சூரிய பகவான் 5ஆம் இடத்தை பார்க்குறார். ஸோ கண்டிப்பாக ஒரு செலவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் மூலமாக. நல்ல விஷயம். அது நல்ல செலவாக இருந்தால் சரி, சுப செலவாக இருந்தால் சுப செலவாக இருந்தால். ஏன்னா வீடு கட்டுறதுக்கெல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. எப்படின்னாக்கா கமெண்ட் செக்ஷனில் கூட போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, உங்கள் வீடியோவிலே கேட்டிருக்காங்க, இந்த மாதத்தில் வீடு கட்டலாமா இல்லை ஒரு இடம் வாங்குமா அப்படின்ற மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இப்போ சித்திரை மாதம் அமையுமா உங்களோட, அதாவது உங்களோட வியூவர்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு பதிலாக சொல்லுங்கள். சித்திரை மாதம் கண்டிப்பாக அமையும். ஆனால் இந்த அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கும் போது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதனால் அதுக்குள்ளேயுமே எல்லாம் வாங்கிடுங்க. வாங்கிட்டா நல்லது. ஏன்னா 4ஆம் தேதி தான், 4 மே தான் அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் 28 மே தான் வைகாசி பிறந்துடுறது. அதனால் இந்த உச்சமடைந்த சூரிய பகவான் கண்டிப்பாக ஒரு விரயம், சுப விரயமாக கொடுப்பார். அதாவது வீடு இதெல்லாம் அசையா சொத்துக்கள். அப்போ 15 நாள் இருக்குது இடைவெளி. அதில் வாங்கிறது ரொம்ப விசேஷம்.
சூப்பர். ஏன்னா அதை நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இது வந்து என்னன்னாக்கா வீடு இல்லைனாக்கா வேலை மாற்றம் அது மாதிரிலாம். இப்போ வேலை மாத்துறவங்கலாம் இப்போ மாற்றிக்கலாம், தாராளமாக மாறலாம். அதாவது மே 4க்குள்ளே மாற்றிக்கலாம். அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. கண்டிப்பாக. இப்போ ரிஷப ராசிக்கு நல்லா இருக்கு. கண்டிப்பாக. இப்போ வேலை சார்ந்து நல்லா இருக்கு. இப்போ திருமணம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து திருமணம் நடக்காதவங்களுக்கு அதே மாதிரி மே 4 தானா, இல்லை திருமணங்கிறது கூடி வந்துடும் இந்த மாதம் ஃபுல்லாகவே? சாதாரண ரிஷபராசி என்பவர்களுக்கு திருமணம் கூடி வந்துடும். ஏன் அப்படின்னா 2ஆம் இடத்துல குரு. போன மாதமே ஆயிருக்கணும் கணக்குப்படி, ஆகலை. ஏன் அப்படின்னா சனியோட சேர்ந்திருந்தார் இந்த சூரிய பகவான், அதனாலேயே கொஞ்சம் சுகத்தை கொடுக்கல. அதனால தான் இப்போ அவர் ரிலீஸ் ஆகி விரயத்துக்கு வரும்போது சுப விரயம் அப்படிங்கும்போது திருமணமும் அதுக்குள்ளே வந்துடுறது. கண்டிப்பாக வீடு மனை யோகனம் மாதிரி திருமணமும் வந்துடுறது. அதனால இந்த நல்ல செலவு கண்டிப்பாக அமையும். சரி, சூப்பர். என்னென்னா கடன் பிரச்சனை, ரொம்ப பேர் கடன் பிரச்சனை. இப்போ 6ஆம் இடத்தை தான் அவர் பார்க்குறாரு. 4ஆம் அதிபதி. ஒன்று இஎம்ஐ லோன் எல்லாம் இருக்கும் வேலை ரீதியாக, அதெல்லாம் ஓரளவுக்கு பைசல் ஆகுமா? இன்னொன்று தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய கடன் எதாவது ரிலீஃப் ஆகுமா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும்? அதுக்கு உண்டான வழி தெரியுமா? அவ்வளோதான். ஏன்னா வேலை இல்லாத ஒரு சில பேர் இருக்காங்க, அதுக்கு வேலை கிடைக்கணும். தொழில் போயிட்டுருக்கோம் ஆனால் ரன் ஆகாமல் இருப்பாங்க இந்த மாதத்தில். ஏன்னா நிறைய பேர் வந்து அப்படி தான் தள்ளி போடுவாங்க, சித்திரை மாதம் பார்த்துக்கலாம், எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் சரி அந்த வருஷம் பறக்கட்டும் அப்படின்னு தான் நிறைய பேர் தள்ளி போட்டாங்க. நிறைய டிலே ஆகிருக்கு. இப்போ வந்து அந்த பங்குனியில் வந்து நிறைய டிலே ஆகிருக்கு. இப்போ சித்திரை மாதம் ஒரு கண்டிப்பாக ஒரு ரன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது ரிஷபத்துக்கு வாய்ப்பு இருக்கா? ரிஷபத்துக்கு முக்கியமான ஒரு செலவு என்னென்னா குழந்தைகளின் மூலமாக தான் செலவு இருக்குங்க. அதனால் குழந்தைகளோட உடல் ஆரோக்கியம், இல்லைன்னா கல்வி செலவு, இல்லைன்னா ஏதாவது ஒரு இந்த பொண்ணாக இருந்தாக்க ருதுவாகலைன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு அந்த குழந்தை உட்காந்துரும், உடனே அதுக்கு செலவு பண்ணுற மாதிரிலாம் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல சுப செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த செலவுக்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக அமையும். ஏன்னா அது 6ஆம் இடம் சுக்கிர பகவான் இவங்களுக்கு. அப்போ 6ஆம் இடம் அப்படிங்கும்போது அவங்க எப்போவுமே கடனில் ஒரு நீந்திக்கிட்டு இருக்கிற நிறைய பேருக்கு இருக்கு இவங்க ரிஷபராசி. அதில் வந்து பார்ட்டாக கொடுப்பாங்களே தவிர கொஞ்சம் கடன் இருக்கும். ஒரு கடனை அடைச்சிட்டு இன்னொரு கடன் வாங்குவாங்க. இது அதாவது சூரியன் வந்து உச்சமாகறார் இல்லையா, இது வந்து என்னன்னாக்கா உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்குமா? உணவு பழக்க வழக்கத்தில் எப்படி இருக்கணும்? இவங்களுக்கு உடல் ஆரோக்கியம்லாம் நல்லபடியாக இருக்கும் ரிஷபராசிக்கு. ஆனால் இவங்ககிட்ட இல்லாத ஒரு வந்து என்ன, உணவு கட்டுப்பாடு. உணவு கட்டுப்பாடு அவங்க கரெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே சுகாதிபதி கண்டிப்பாக சுகங்களை உச்சமடைந்து வாரித்தான் வழங்குவார். ஸோ நல்லபடியான ஒரு முன்னேற்றம் இருக்குது. உணவு கட்டுப்பாட்டை அவங்க எடுத்துக்கணும். முதலீடு இந்த வருஷம் ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கன்னு நினைக்கிறாங்க, இப்போ ஆரம்பிக்கலாமா? இல்லை முதலீடு அப்படி இல்லை தொழிலில் இருக்கிறாங்க, வேறு இன்வெஸ்ட்மெண்ட்டு புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, அந்த முதலீடு போடலாமா? தாராளமாக பண்ணலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேறு உத்தியோகம் மாறலாம். ஆமாம், நல்ல ஏன்னா 11ஆம் இடத்துல சனி வந்து அப்படியே தான் இருக்கார். அதே சமயம் 12ஆம் இடத்துல இருக்கிற சூரிய பகவான் கண்டிப்பாக ஒரு இடமாற்றத்தை கொடுப்பார். உத்தியோக மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அதேமாரி சாதாரணமாக சூரியன் அப்படின்னாலே அரசாங்கத்துறை சொல்லலாம். அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த வேண்டிய இடமாற்றம்லாம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதேமாரி தொழில் வியாபாரத்தில் அவங்க வந்து தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஏன்னா 2ஆம் இடத்துல குரு இருக்கார், தனகாரகன் அப்படிங்கிறதுனால 2ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம், நல்ல ஒரு இது இருக்குது. ஆனால் அதே சமயம் அவர் 6ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ 6ஆம் இடத்தை அவர் பார்க்குறாருங்கும்போது கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழலும் உண்டாகும். புதிய கடன் மாதிரி, புதிய கடன். அதனால அந்த கடன் வாங்குற விஷயத்தில் கவனமாக இருக்கணும், அவ்வளோதான். பரிகாரம் இந்த ரிஷபராசிக்கு இந்த மாதம் ஃபுல்லாக இந்த பரிகாரம் பண்ணிங்கனாக்கா, அதாவது மாதத்தில் ஏதோ ஒரு நாள், டெய்லி பணம்னு கிடையாது, அவங்களுக்கு கடன் பிரச்சனையோ இல்லை வந்து மருத்துவ செலவுகள் இல்லை மன அழுத்தம் அப்படி இல்லைனாக்கா பரவாயில்ல, நல்லபடியாக போயிட்டுருக்கு, ஒரு பரிகாரம் பண்ணணும். பரிகாரம்ங்கிறது கோயில் வழிபாடு தான். கரெக்ட். பெரிய செலவோ அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் போயிட்டு பயந்துக்கிட்டு பரிகாரம் பண்ணுறதுன்னு கிடையாது. அந்த பரிகாரம் அப்படிங்கன்னா என்ன பரிகாரம் இருக்கும்? இவங்க ஆக்சுவலாக 3 பரிகாரம் பண்ணாலே போகிறோம். அது 2 வந்து ஜென்ரல். என்னென்னா காலையில் எழுந்தோடனே சூரிய வழிபாடு, அது பண்ணுறது ரொம்ப விசேஷம். நான் முதல்லையே ஆரம்பத்திலே சொன்னேன் அவங்களுக்கு. அடுத்ததுபடியாக இவங்க மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணணும். கடன் நிறைய பேருக்கு இருக்குது, நீங்கள் சொன்னீங்க அதேமாரி கரெக்ட். எனக்கும் நிறைய பேர் பேசுகிறாங்க, கடன் நிறையா இருக்குது. இந்த கடன்லாம் வந்து குறைக்கக்கூடியது மகாலட்சுமியோட அருள் இருந்தால் தான் கிடைக்கும். ஸோ மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். 2 ஆச்சா. அடுத்தது 3வது, இவங்க ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வழிபாடு பண்ணணும். எப்படின்னா நவகிரகங்களில் சூரிய பகவானுக்கு ஒரு நெய் தீபம் போட்டு வந்தாலே போகிறோம், ரொம்ப விசேஷமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். நான் எப்போவுமே வந்து காலையில் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் எல்லாரும். ஏன் அப்படின்னா சப்போஸ் சாயந்தரம் கூட போகலாம், ஈவினிங் போயிட்டு விளக்கேற்றிட்டு வர்றது தப்பே கிடையாது. பட் அந்த ஈவினிங் அப்படிங்கிறது எப்போவுமே சூரியன் வந்து மார்னிங் தான். ஸோ மார்னிங் பண்ணுறது ரொம்ப விசேஷம்.
அதனால் மார்னிங் பண்ணாங்களே ரொம்ப விசேஷம். ஆக இந்த சின்ன பரிகாரம் இவங்க பண்ணாலே இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு, அதாவது சுகாதிபதி சூரிய பகவான் அற்புதமாக இந்த விரயராசியில் வந்தால் கூட உச்சமடைந்து ஒரு சுப விரயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி.